ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மகேஷ் சமையல் விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் யுகாதி அன்னைக்கு மத்தியானம் என்னென்னலாம் சமைச்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட விளாகாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே புளி வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெந்துகிட்டே இருக்குது. சாதம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியதாக இருக்குது, அதனால் இது அப்படியே வேகட்டும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து 2 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த பருப்புக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருங்காயம், மஞ்சள் தூள். இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தான் பருப்பு வந்து வேக வைக்கிறேன். நான் பருப்பு வேக வைக்கும் போது இந்த ஐட்டம் எல்லாமே சேர்த்து தான் வேக வைப்பேன். ஒரு 5-6 வெந்தயம், அப்புறம் ஒரு 4-5 சீரகம், ஒரு 4-5 மிளகு, இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு நான் வேக வைப்பேன். ஆல்ரெடி நான் எப்படி சாம்பார் செய்வேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், செக் பண்ணி பாருங்கள். காய் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக காய் சேர்த்துப்போம். இது வந்து இன்னும் குக்கர் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணலாம், அப்படியே தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா சாதம் வந்து இங்கே வந்து வெந்துருச்சு. நான் வந்து பருப்பு ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே சாதம் வெந்துருச்சு. அதனால் சாதத்தை வடிச்சிட்டு அதே ஸ்டவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து யுகாதி ஸ்பெஷல் லஞ்சு. என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ரொம்பவுமே சிம்பிளான லஞ்ச் மெனு தான். வாழைக்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா தோல் நீக்கி எடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் வந்து கருத்துரும், அதனால தண்ணியில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் மோர், தயிர் ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் வந்து மோர், தயிர்லாம் சேர்க்கல, கொஞ்சமாக கல் உப்பு தான் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியலும் செய்ய போகிறேன். பீட்ரூட் பொரியல், வாழைக்காய் பொரியல், 2 பொரியல் செய்கிறதுனால ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இல்லைன்னா 4 பேருக்கு செய்யும்போது 2 வாழைக்காய் போட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். இன்றைக்கி 2 வகையான பொரியல் செய்கிறதுனால ஒரே ஒரு வாழைக்காய் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த வாழைக்காய்க்கு கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடுறேன். வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த நடுவில் இருக்க ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பாயசம் செய்ய போகிறேன், அதனால் அப்படியே வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதும் கழுவி வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்து அது கூட சேர்த்துக்கிறேன். நான் ஜவ்வரிசி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அது பாட்டுக்கு பக்கத்தில் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் வாழைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து மூடி வச்சு வேக வைக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வாழைக்காய் பொரியல் செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லே இருக்கட்டும். இப்போ இந்த வாழைக்காய் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி சேர்க்கணும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். தேங்காய் வந்து துருவுறதுக்காக மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஐட்டம் அப்படிங்கிறதுனால பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும் போது தட்டி சேர்த்தாலும் பரவாயில்ல, இதுலேயும் சேர்த்தாலும் பரவாயில்ல. தேங்காய், சீரகம், பூண்டு, காரத்துக்கு தகுந்த அளவு பார்த்திங்கன்னா வரமிளகா. நான் வந்து ஒரு 4 வரமிளகாவை அந்த காம்பு நீக்கிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இது கூட வந்து சேர்த்துக்கலாம்.
கொரகொரப்பாக அரைச்சாலே போதும், நல்லா மசி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க வாழைக்காய்க்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் 4 வரமிளகா சேர்த்துருக்கோம், அதனால் காரம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஒரே ஒரு வாழைக்காய்க்கு. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். நான் இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இதுக்கு உப்பு வந்து வேணும்னா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு வந்து தேவைப்படுது, அதனால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நான் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட மாதிரி சிம்பிளாக வாழைக்காய் பொரியல் வந்து நான் செஞ்சுட்டேன். லாஸ்ட்டாக வந்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எங்கள் அம்மா இப்படி தான் வந்து வாழைக்காய் பொரியல் வந்து செய்வாங்க. அதே மாதிரி நானும் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் வந்து செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரசம் வந்து தாளித்து விட போகிறேன். ரசத்துக்கு வந்து ஆல்ரெடி அரைச்சிட்டேன் வாழைக்காய் வதங்கிட்டு இருக்கும் போதேவும். ரசத்துக்கு வந்து சீரகம், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம ரசத்துக்கு எப்போயும் அரைப்போம் இல்லையா, சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு இதை தூக்கி இந்த நம்ம தாளித்தது கூட போட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கணும். இது கூடவே மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம அரைச்சது வந்து கொஞ்சமாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இது பச்சை வாசனை அரைச்சது வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம இது கூட வந்து தண்ணியே சேர்க்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுருந்தாலே அந்த புளி வந்து கரைச்சி அந்த புளி தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் சேர்த்துட்டு ரசம் இந்த அளவுக்கு லைட்டாக கொதித்து வரும்போது லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கீரை இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரசம் வந்து மூடி அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல், ரசம் இந்த ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து சேமியா வந்து வறுத்துக்கலாம். இன்னும் ஒவ்வொன்றும் செய்யும்போது அப்படி நடுவில் கேப்பில் வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். சேமியா வறுத்துட்ருக்க அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு வந்து விசில்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து அந்த சாம்பாருக்கு பருப்பை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். பருப்பு வேக வச்சுருந்ததை காய்கறியும் கட் பண்ணி வச்சுருந்தேன். கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நான் வந்து பருப்பு கூட வந்து சேர்த்துக்கிறேன். காய் வந்து கொஞ்சமாக வேகட்டும், அதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அது வந்து காய் வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு நடுவில் நம்ம மற்ற வேலைகளையும் பார்த்துக்கலாம். சாதம் மட்டும் வடிச்சிட்டா எல்லா வேலையும் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். எனக்கு கிட்டத்தட்ட இந்த சமையல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு 12 மணிக்கு வந்தேன். 1:30 மணி வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் வடையெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அதில் ஒரு 2:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அந்த பக்கம் சாம்பாரும் வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச சேமியாவை வந்து இது கூட சேர்த்துக்கணும். சேமியா சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜவ்வரிசி சேமியா பாயசம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜவ்வரிசி வேகிறது தான் நம்மளுக்கு டைமு, மற்றதெல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த ஜவ்வரிசி சேமியா பாயசத்தில். தண்ணி வந்து கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேமியா வந்து நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எப்போவுமே ஒயிட் சுகர் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன், அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
பாயசம் வந்து நம்மளுக்கு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து முந்திரி கிஸ்மிஸ் வறுத்து சேர்த்தா மட்டுமே போதும். பாயசம் வந்து ரெடி. சேமியா வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றி அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு நம்ம கிஸ்மிஸ் முந்திரி நெய்யில் வறுத்தா நம்மளுக்கு வந்து பாயசம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செய்ய போகிறேன். இந்த பாயசத்தை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சாம்பாருக்கு வந்து சாம்பார் தூள் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். புளி கரைசல் எல்லாமே ஊற்றி சாம்பாரும் சைடில் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கீரை வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து சாம்பார் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தாளித்து ஊற்றினா போதும். இன்றைக்கி வந்து சாம்பார் வீடியோ நான் எதுவும் வீடியோ அவ்வளோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எங்கள் வீட்டில் எப்படி சாம்பார் செய்வேங்கிறத உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து காமிக்கலை. பீட்ரூட் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா வந்து வதக்கிட்டு பீட்ரூட்டை நல்லா துருவி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா வடைக்கு மாவு கலந்து வச்சுருந்தேன். அப்பளம் வந்து பொரித்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வடையும் போட்டு எடுத்தாச்சு. வடை போட்டு எடுத்துகிட்டு அப்படியே எல்லாருக்கும் வந்து பரிமாறுறதுக்கு எல்லாமே கொண்டு போய் அங்கங்கே வச்சுட்டேன். எல்லோரும் சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.